ஹாய் கைஸ், ஆஃப்டர் அ வெரி லாங் பிரேக் நான் திருப்பி வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ எதனால அந்த பிரேக்னா எப்படி சொல்றது, ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருந்தனால என்னால் வீடியோஸ் மேக் பண்ண முடியல. பட் பரவாயில்ல, இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குன்றனால தான் ஓகே அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நான் யூடியூப்ல தான் ஆக்டிவா இருக்க முடியல, பட் டெலிகிராம்ல நான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நான் நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா ப்ராப் ஃபிலிம்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான அக்கௌண்ட்ஸ், பெஸ்டான ப்ராப் ஃபிலிம்ஸ், அதாவது பே அவுட்ஸ் ப்ராப்பரா கொடுக்கறது, பிளஸ் கம்மி பிரைஸ்னு பார்த்தோம். நம்மளுக்கு எந்தவித ப்ராப்ளமுமே வராத ஒரு ப்ராப் ஃபிலிம்னா அது ஃபண்டிங் பிப்ஸா தான் இருந்தது. ஆக்சுவலா ஒரு ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் இருக்கும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டட் நெக்ஸ்ட் அவங்களுடைய பிளான்ஸ்ல ரொம்ப மாடிஃபை பண்ணி லைக் ஃபண்டிங் பிப்ஸை விட கம்மியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 20 டேஸான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நான் ரீசெண்டா பார்த்தனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50K அக்கௌண்ட் நம்ம எடுக்கிறோம் ஃபண்டிங் பிப்ல அப்படின்னா அதே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டு அக்கௌண்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 8%, செகண்ட் ஃபேஸ் வந்து 5% கம்ப்ளீட் பண்ணணும். சாரி 4% கம்ப்ளீட் பண்ணணும். சாரி 5 தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லைவ் அக்கௌண்ட் தருவாங்க, ஓகேவா? இதுதான் வந்து ஃபண்டிங் பிப்ஸோட ரூல்ஸ். இதே பிளான்ஸ்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஃபண்டட் நெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, $266. சரிங்களா? ஆஸ் யூஷுவல் நீங்க ஃபண்டிங் பிப்ஸ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணி ஃபண்டிங் பிப்ஸ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட் த சேம் ஃபண்டட் நெக்ஸ்ட்லயும் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசா அக்கௌண்ட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல கிளைண்ட் ஏரியான்றதை கிளிக் பண்ணி லாகின் அப்படிங்கிறது, சாரி ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தனால நான் லாகின் பேஜுக்கு போய்க்கிறேன். இதுல வந்துட்டு இங்க ஸ்டார்ட் சேலஞ்சுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ற டேப்க்கு போயிடும். இங்க வந்துட்டு அதே 50K அக்கௌண்ட் ஸ்டெல்லர்ல எடுத்தோம் அப்படின்னா $329, ஃபண்டிங் பிப்ஸ்ல வந்துட்டு 266 தான் நம்ம பார்த்தோம், கரெக்டா? பட் இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டெல்லர் லைட்னு ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுல நம்மளுக்கு 50K அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டிங் பிப்ஸை விட கம்மியா இருக்கு, சரிங்களா? ஒரு $30 பக்கம் கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சது, ஸ்டெல்லர் லைட்டு. ஸோ ஃபுல்லா நான் சொல்றேன், டீட்டெயிலா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபண்டட் நெக்ஸ்ட்டுக்குள்ளேயே கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸ்டெல்லர் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது $65க்கு 6K அக்கௌண்ட் நம்மளால எடுக்க முடியும், சரிங்களா? ஸ்டெல்லர்ல ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அக்கௌண்ட் வந்து $59 நம்மளால எடுக்க முடியும், சரிங்களா? நம்ம இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லயும் ப்ரிஃபர் பண்ணிருப்போம். இதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும், சரிங்களா? நம்ம ட்ரேட் பண்றதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும், சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் ஸ்டெல்லர் லைட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன். 6K 5K ஓரளவுக்கு சிமிலர் தான், சரிங்களா? ஸோ சைஸ் வந்து 5K அக்கௌண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல நம்மளுக்கு $32 தான் வருது. சொல்ல போனா அதுல பாதி தான் நம்மளுக்கு வருது, சரிங்களா? சொல்ல போனா. பட் இங்க ஸ்டெல்லர்ல ஸ்டெப் 2 அக்கௌண்ட் எடுக்கிற அந்த $60 நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வந்துட்டு ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா பே அவுட் வந்து பாத்தீங்கன்னா 80% தான் நம்மளுக்கு தராங்க. ஸோ கம்பேர் சேலஞ்சஸ்ல போனோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஸ்டெல்லர் லைட்ல பார்த்தோம்னா ஃபேஸ் 1 அக்கௌண்ட் வந்து 8% இருக்கும், ஃபேஸ் 2 அக்கௌண்ட் வந்து 4% பாஸ் பண்ணணும். இப்போ 5K அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா 8% அப்படின்ற பட்சத்துல ஸோ ஓவரால் ட்ராடவுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓவரால் லாஸ் வந்து 8%. இதுதான் நம்மளுக்கு மேஜரா இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த அக்கௌண்ட்ஸ்லயே. இதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை நான் சொல்றேன். இங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து 10% கொடுத்துருப்பாங்க, பார்த்தாலே தெரியும். ஸ்டெப் 2 அக்கௌண்ட் தான் நம்ம இதுல ஸ்டெல்லர்ல எடுக்க சொல்லுவோம். நம்ம இது ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ண போறோம், சரிங்களா? டெய்லி லாஸ் வந்து 4% தான் பண்ணணும். இது வந்து நம்ம பிரைஸ் கம்மியா அக்கௌண்ட் வாங்குறதுனால இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது ஆனா அக்செப்ட் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை நான் சொல்றேன், சரிங்களா? அண்ட் தென் ட்ரேட் லிமிட் வந்து 5 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க, மினிமம் ட்ரேடிங் டேஸ். அண்ட் தென் ஸ்டெல்லர் லைட்ல எதனால இவ்வளவு பிரைஸ் அப்படின்னா லாட் சைஸ் தான், சரிங்களா? ஃபண்டட் நெக்ஸ்டோட அந்த ஃபிலிமே வந்து பாத்தீங்கன்னா லாட் சைஸ், சாரி லாட் எடுக்கிற லாட்டோட கமிஷன்ஸ்லயும் ஸ்ப்ரெட்லயும் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா ப்ரொவைட் பண்ணி அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. இப்ப ஸ்டெல்லர் லைட்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா $7 வந்து பாத்தீங்கன்னா அவங்க கமிஷன் எடுக்கிறாங்க, சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா கொடுக்கறதுக்கான மேஜர் ரீசனா இருக்கு. இதோட சேலஞ்ச் ஃபேஸ் வந்து 2 ஃபேஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் தென் இங்க வந்துட்டு நீங்க சேலஞ்ச் அக்கௌண்ட்ல நீங்க ப்ராஃபிட் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட அவங்க வந்துட்டு ஷேரிங் தர மாட்டாங்க, ப்ராஃபிட் ஷேரிங், ஓகேவா? அப்புறம் ப்ராஃபிட் ஸ்பிளிட்னு பார்த்தோம்னா 80% தான் நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா? நான் வந்துட்டு ஃபண்டட் நெக்ஸ்ட்டுக்குள்ளேயே நீங்க ஒரு அக்கௌண்ட் லைக் ஸ்டெல்லர்ல ஸ்டெப் 2 எடுக்கிறீங்க, அதுக்கு பதிலாக ஸ்டெல்லர் லைட்ல அந்த அக்கௌண்ட் சைஸ்ல எடுத்தீங்கன்னா எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்குன்றத நான் சொல்றேன், வெயிட் பண்ணி பாருங்க, சரிங்களா? மற்றபடி எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். இது மட்டும் நீங்க பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பே அவுட் வந்து 30 நாள், ஒரு மாசம் கழிச்சு தான் எடுக்க முடியும். அதுக்கடுத்த பே அவுட் வந்து 21 days ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய பிளான்ஸ். ஸோ உங்களுக்கு இது 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 வந்து
ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த பிரைஸ் வைஸ் நான் காமிக்கிறேன். ஸோ பிரைஸ் வைஸ் பார்த்தோம்னா ஸ்டெல்லர்ல ஸ்டெப் 1 வந்துட்டு ஸ்டெப் 2 அக்கௌண்ட் வந்துட்டு $6K $59 வருது. ஸ்டெல்லர் லைட்ல சிமிலரா இருக்கக்கூடிய 5K அக்கௌண்ட் வந்துட்டு $32 வருது. சரிங்களா? இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவரால் லாஸ் லிமிட்டை 10%க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ற ஆப்ஷன் இஃப் நீங்க ஆஃபர் பண்ண முடியும் உங்களால அந்த பிரைஸ் அப்படின்னா இதை நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. அட் த சேம் லைஃப் டைம் பே அவுட் 95% எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா சொல்ல போனா $50 வருது. ஒரு $9 நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண முடியுது. சரிங்களா? இது ரெண்டுமே ஒரு யூசரா இருக்கும் அப்படின்னா ஆஸ் பாஸ் ஐடின்றது எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது உங்களுக்கு சார்ஜஸ் வராது. ஸோ இங்க ஆட் ஆன் போட்டு 3 ஆப்ஷன் ஆட் ஆயிருக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ இப்படி இந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ண முடியும் இந்த ப்ரைஸை நம்மளால அப்படின்னு இருக்க பட்சத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லைஃப் டைம் பே அவுட் வந்து 95% கொடுக்குறப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னா 80% பே அவுட் ஸ்பிளிட் இருக்கு, ப்ராஃபிட் ஸ்பிளிட். ஸோ அப்படி இருக்கப்ப இங்க 95% கொடுக்குறாங்க. அது ஒன்று அட்வான்டேஜ். அப்புறம் ஓவரால் லாஸ் லிமிட் வந்து நம்மளுக்கு 8% தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெல்லர் லைட் அக்கௌண்ட்ல தராங்க. அதை வந்து நம்ம இதுல ஓவர் கம் பண்ணலாம் 10% ஆஸ் யூஸ்வல். லைக் பழைய அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த சேலஞ்சஸ்ல பாருங்க, கம்பேர் சேலஞ்சஸ்ல பார்த்தோம்னா இங்க வந்துட்டு ஓவரால் லாஸ் லிமிட் வந்து 10 இருக்கும். ஸ்டெப் 2 இதுக்குமே 10 இருக்கும், பட் இதுக்கு 8 தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா 25% கட்டி நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து ப்ராஃபிட் ஸ்பிளிட்ன்றத பார்த்தோம்னா 90 எல்லாமே 90%. நம்ம ஸ்டெல்லர் லைட் அக்கௌண்ட் மட்டும் 80% இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இங்க வந்துட்டு நீங்க ஓவரால் லாஸ் லிமிட்டை கூட நீங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தோம்னா $42 வருது. ஏன்னா நம்மளுக்கு லைஃப் டைம் பே அவுட்ல 95%ங்கிறது ரொம்ப அவசியம். சரிங்களா? இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல அது நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த செட்டப்ல ஒரு அக்கௌண்ட் எடுங்க. லைக் ஸ்டெல்லர்ல 5K அக்கௌண்ட் எடுக்கிறீங்க, MT5 ஸ்வாப் ஃபண்டட் நெக்ஸ்ட். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணி லைக் $42 வருது. ஸோ அந்த அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா ஃபண்டிங் பிப்ஸ்ல நம்ம வந்துட்டு 50K அக்கௌண்ட் $266 பார்த்தோம். இதுல எவ்வளவு காட்டுதுன்றத பாருங்க. ஸோ இது எல்லாமே நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். டிசேபிள் பண்ணும் பட்சத்துல நம்மளுக்கு $229 தான் காட்டுது. ஆல்மோஸ்ட் $30 நம்மளுக்கு டிஃபர் ஆகுது. ஸோ இதுதான் நான் வந்து மேஜரா உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. இதுலயே வந்துட்டு ஃபண்டட் நெக்ஸ்ட்குள்ளேயே 50K அக்கௌண்ட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது ஸ்டெல்லர்ல ஸ்டெப் 2 தான் மேக்ஸிமம் எடுப்பீங்க. அதுல 50K அக்கௌண்ட்னு போட்டோம்னா எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணல. இதோட பிரைஸ் $300 வருது. ஸோ நீங்க $300 ஆஃபர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமா வந்துட்டு 50K அக்கௌண்ட்டை $230 வாங்கிட்டு லைஃப் டைம் பே அவுட் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஓவரால் லாஸ் லிமிட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா பாஸ் ஐடி. ஸோ $355 வருது. இது ஆக்சுவலி ஹெச் தான், பட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். எப்ப அப்படின்னா கம்மியான சைஸ் அக்கௌண்ட்ல. சரிங்களா? ஸோ அதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நான் எதர்ச்சியா தான் பண்ணேன். ஆக்சுவலி 50K கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் 5K தான் வந்து மெயினா வச்சிருந்தேன். பட் இப்ப பாக்குறப்ப நம்மளுக்கு 50Kல இந்த ஆப்ஷன் பண்றப்ப ரொம்ப அதிக அமௌண்ட் வருது. பரவாயில்ல. நீங்க 5K அக்கௌண்ட் மினிமம் சைஸ் அக்கௌண்ட்டுக்கு இது ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கு. இது மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும்னா பிகினரா ப்ராப் ஃப்ரேம் யூஸ் பண்ற ட்ரேடர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை. இந்த ஆப்ஷன் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டெலிகிராம்லயோ ஆர் யூடியூப் பேஜ்லயோ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம், உங்களால கூப்பன் கோட் வந்து இதுல அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ஒரு ஸ்டெல்லர் லைட்ல மட்டும். மீதி ஸ்டெல்லர்லயும் அண்ட் இதுலயும் வந்து கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கிவ் மீ a second, நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கைஸ், அல்டிமேட்டா கூப்பன் கோடு நம்மளுக்கு அப்ளை பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட நெக்ஸ்ட் பேஜ்ல போய் பார்த்தேன். கிரிப்டோ பேமெண்ட் எல்லாத்துக்குமே கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. இது ரிலி ஒர்த் திங். யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபண்டட் நெக்ஸ்ட்ல இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றது ஹாப்பியா இருக்கு. ஓகே கைஸ், ஸோ இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.